ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, இந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்க குழந்தைக்கு ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்கன்னா, உங்க குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்டுடியோல எடுத்த ஒரு ஃபோட்டோ காப்பி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃபா உங்க குழந்தையோட ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணணும். அதே மாரி உங்க வீட்டு ரேஷன் கார்டும் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அந்த ரேஷன் கார்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸும், ஆதார் கார்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸும் பார்த்தீங்கன்னா, சேமா இருக்கணும். ஆதார் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, கேர் ஆஃப்ன்னு போட்டு அப்பா பேர் இருக்கணும். அதே மாரி ரேஷன் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்பா பேரு, அம்மா பேரு, குழந்தை பேரு 3 பேரும் இருக்கணும். இருந்தா தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க டாக்குமெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்து கம்யூனிட்டில இருப்பாங்க. அதாவது எஸ்சி இந்து கம்யூனிட்டில இருப்பாங்க. கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, இந்துன்னு தான் அவங்களுக்கு இருக்கும். காஸ்ட் ஆதி திராவிட அந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஆனா, அவங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. ஆ இந்த மாரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, உங்க குழந்தைக்கு கிறிஸ்டியன் நேம்ல வச்சிருப்பாங்க. கிறிஸ்டியன் நேம்ல உங்க குழந்தைக்கு நேம் வச்சிருந்தீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்க குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா, இந்து முறைப்படி தான் நேம் வச்சிருக்கணும். இந்து முறைப்படி உங்க குழந்தையோட நேம் ஆதார் கார்ட்ல இருக்கணும். இருந்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தையோட அந்த எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்க குழந்தையோட நேம் கிறிஸ்டியன் நேம்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த நேம் கண்டிப்பா பார்ப்பாங்கங்க. அதனால நேம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது அ அட்ரஸ் ப்ரூஃபா பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட் கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். ரேஷன் கார்ட் கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். இந்த 2 டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, இதில குடுக்கும்போதே உங்களுக்கு அப்பா, அம்மா, சிப்லிங்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. மத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மாவது சிப்லிங்ஸ் குடுத்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா, எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட பொறுத்தவரைக்கும், கம்பல்சரி அப்பாது மட்டும் தான் குடுக்கணுமே தவிர, அம்மாதோ, சிப்லிங்ஸோ குடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்கணும். அப்பா எஸ்சி காஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வாங்க முடியும். இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஆம் எஸ்சியா இருப்பாங்க. அப்பா பிசி, எம்பிசியா இருந்துட்டு, அம்மா எஸ்சியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த எஸ்சி கம்யூனிட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மாவோட டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. ஆனா, அம்மாவோட டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணா ரிஜெக்ட் தான் பண்றாங்க. கண்டிப்பா அப்பா தான் இருக்கணும். அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அதே மாரி உங்க அப்பாவுடைய அதாவது அப்ளிகேனோட அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தான் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அதே மாரி அவங்களோட ஸ்கூல் டிசி 8த், 10த், 12த் இல்லைன்னா காலேஜ் டிசி எந்த டிசி வேணா சப்மிட் பண்ணலாம். டிசியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த 2 சைடும் அப்லோட் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு டிசில பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ்ல தான் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன காஸ்ட், என்ன கம்யூனிட்டி எல்லாமே இருக்கும். ஆனா, பேக் சைடும் அப்லோட் பண்ணணும். ஃப்ரண்ட் மட்டும் அப்லோட் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் அப்லோட் பண்ணணும். ஒரிஜினல் டிசி தான் அப்லோட் பண்ணணும். உங்களோட 8த் இல்ல 10த் இல்ல 11த், 12த் இல்ல காலேஜ் எந்த டிசி வேணா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனா, கண்டிப்பா டிசி அப்லோட் பண்ணணும். இதுல குடுத்திருக்கும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஆனா, நீங்க டிசியோட அப்லோட் பண்ணணும். அதே மாரி உங்களோட எஸ்சின்னு போட்டிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். மதர் இல்ல சிப்லிங்ஸ் குடுத்தா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்பாது நீங்க குடுங்க. அடுத்தது டிக்ளரேஷன் ஃபார்மேட் கேட்டிருப்பாங்க. டிக்ளரேஷன் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா, அங்க மேலேயே உங்களுக்கு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு பிடிஎஃபா டவுன்லோட் ஆகும். அதுல அப்ளிகேட்டோட அப்பா சைன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இப்ப நம்ம ஆன்லைன்ல ப்ராப்பரா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப்ல பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட் ஃப்ரண்ட், பேக், ரேஷன் கார்ட் ஃப்ரண்ட், பேக், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்பாவோட டிசி ஃப்ரண்ட் அண்ட் பேக், டிக்ளரேஷன் ஃபார்மட் இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு, ஃபீஸ் பேமெண்ட் கட்டிட்டு, அனுப்புன உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வந்துரும். அந்த ஒப்புகை சீட்ட எடுத்துட்டு, நீங்க டைரக்ட்டா விஓ, ஆர்ஐ, தாசில்தார் 3 பேர் பார்க்கணும். அட்லீஸ்ட் உங்களால விஓ, ஆர்ஐயாச்சும் நீங்க கண்டிப்பா நேர்ல போய் பார்க்கணும். நேர்ல போய் பார்க்கும்போது, நம்ப என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணோமோ, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போணும். அவங்க ஒரிஜினல் வாங்கி பார்ப்பாங்க. அதே மாரி அவங்க கிட்ட ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி குடுக்குற மாரி இருக்கும். அதனால நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டோம். நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்துரும்னு சொல்லிட்டு, யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்க போய் நேர்ல போய் பார்த்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேள நேர்ல வரேன்னா, ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா, வந்து காட்டுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நேர்ல அவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் வெரிஃபை பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா, அக்செப்டே பண்ணிப்பாங்க. அதே மாரி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது, எல்லாரோட பேரும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தமிழ்ல, இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. ஒரு நேம் மிஸ்டேக்கா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுக்கவே மாட்டாங்க. அதனால ப்ராப்பரா டைப் பண்ணுங்க. இப்ப நான் கூட ஒருத்தவங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி குடுக்கும்போது, பவானின்றது அவங்க அம்மாவோட பேரு. அதுல பவானிக்கு என்னன்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு, அதாவது வாக்கு தொணக்கால் போட்ட மாரி பண்ணிட்டோம். அதனால என்ன சொன்னாங்க
உங்க அம்மாவோட நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால சர்டிஃபிகேட் தரமாட்டோம்ன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டைப் பண்ணும்போது அப்பா பேரு, அம்மா பேரு, அடுத்தது குழந்தையோட பேரு, வீட்டு அட்ரஸ் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்க டாக்குமெண்ட்ல எப்படி இருக்கோ, அதே மாரி டைப் பண்ணிட்டு, நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. ஏன்னா வந்து டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்றோம் பார்த்தீங்களா, அதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பரா எல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டு, டாக்குமெண்ட் ப்ராப்பரா அப்லோட் பண்ணிட்டு, நீங்க விஓ, ஆர்ஐபி நேர்ல போய் பாருங்க. பார்க்கும்போது அந்த ஒப்புகை சீட்டு அவங்க கிட்ட வந்து ஒரிஜினலும் காட்டணும். ஜெராக்ஸ் காப்பியும் ஒரு செட்டு குடுக்குற மாரி இருக்கும். நீங்க விஓஆர்ஐ மட்டும் பார்த்துட்டா போதும். அவங்க 2 பேரும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கனாலே, தாசில்தார் வந்து ஆட்டோமேட்டிக்கா குடுத்துருவாங்க. ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணா, இப்போ ஒரு வித்தின் ஒரு 1 வீக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற மாரி ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. அதனால யாராச்சும் எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்கன்னா, நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, ஈஸியா நீங்களே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். உங்களுக்கு யாருக்காச்சும் எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தரணும், இல்ல டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கால் யாரும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ, அத மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. அ இவ்ளோ நேரம் இந்த வீடியோவ ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.